ரவிவர்மா ஓவியம் பார்த்தேன், ஒரு புக்கில் அழகாக போட்டிருக்கு. அதில் நல்ல ஒரு பிங்க் கலர் சாரியில் லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க, பத்மாசனம், பியூட்டிஃபுல்லுங்க. ரவிவர்மா 1000 வருடங்கள் ஓய்ந்து கிடந்ததற்கு பின்னர் வாராதது போல் வந்த மாமணி போல வந்த ஒரு அற்புதமான ஓவியம் வரைஞ்சிருப்பான். பேரழகா இருப்பாங்க லக்ஷ்மி. அவங்க கை அந்த 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 கை வச்சிட்டு இருப்பாங்கல்ல. அப்புறமா லக்ஷ்மி காடஸ், லக்ஷ்மி இறைவியினுடைய அந்த படங்களை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு தங்க குடம் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ரெடியாக இருக்கும் நமக்கு கொடுக்கறதுக்கு. பிரார்த்தனை பண்ணுறது தான், டக்குன்னு கொடுத்துருவாங்க. இது எப்படி தெரியுமா வாங்கினாங்க? அவங்க விஷ்ணுவனுடைய கால் பிடித்து 12 காலமாக செய்த ஊழியத்தின் பலனாக விஷ்ணு அவர்களிடம் கேட்டார்களாம், எனக்கு ஒரு வரம் தாருங்களேன், என் பக்தர்களுக்கு நான் ஏதேனும் தர வேண்டும். உடனே மகிழ்ந்த விஷ்ணு சொன்னாராம், உன்னிடத்தில் யார் வந்து கேட்டாலும் அவர்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும்படியாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு வரத்தை உனக்கு தந்தேன் என்று சொன்னாராம். லக்ஷ்மி கிட்ட எது கேட்டாலும் காசு கிடைக்கும். கொடுத்த உடனே நம்மளை பற்றி தெரியும்ல விஷ்ணுவுக்கு, அவர் ஒரு முடிவு பண்ணார், காசு எங்கே இருக்குதோ அங்கே தானே போவாங்க. இப்போ நமக்கு ஒரு பைலா எழுதினார், நீ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம், நான் நினச்சா வாங்கிடுவேன் போட்டாரா. இதை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம காடஸ் சரஸ்வதி. நேராக தன்னுடைய கணவர்கிட்ட போனாங்க. லக்ஷ்மி அவங்களுடைய கணவர்கிட்ட கேட்டு ஒரு வரத்தை பெற்றுவிட்டார். நீங்களும் எனக்கு வரம் தாருங்க. என்ன? அவங்க வரத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது பெண்களுக்கே உரிய விஷயந்தான். நான் எப்போவுமே சொல்வேன், நமக்கு 8 புடினா அடுத்தவங்களுக்கு 10 புடி, நமக்கு 10 புடி வேணும். அவங்களுக்கு 10 புடி வந்துருச்சுன்னா நமக்கு 12 புடி செயின். கொஞ்சம் கூடுதலாக சொல்ல, நான் என்ன செல்வம்? எல்லா செல்வத்திலும் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம். அவங்க எவ்வளோ கொடுத்தாலும் அதுக்கெல்லாம் தலையாய செல்வமாகிய கல்வி செல்வத்தை உன்னை கேட்டால் தரும்படியாக நீ இரு அப்படின்னு உடனே அந்த அம்மா கம்முன்னு தான் இருந்தாங்களாம். போக மாட்டோமே, நம்ம போவோம், காசு கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா, கல்வி கிடைக்கிற சாமி கிட்ட போவோமா? அவங்க அமைதியாகவே இருந்தாங்களாம். சரி, உனக்கு நான் ஒரு பைலா எழுதுறேன். லக்ஷ்மி கொடுத்ததை வேறு கடவுளர்கள் நினைத்தால் திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் சரஸ்வதி, நீ கொடுக்கின்ற கல்வியை யாராலும் திரும்பி பெறவே முடியாதுன்னு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டாராம் சரஸ்வதி. எனக்கு நான் அந்த ஆச்சரியத்தோட அந்த ரவிவர்மாவனுடைய அடுத்த பக்கத்தை பார்க்குறேன். சரஸ்வதி உட்கார்ந்துருக்காங்க. ரவிவர்மாவின் சரஸ்வதி எப்படி உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? எல்லாம் பத்மாசனத்தில் உட்கார்ந்துருக்க. ரவிவர்மா வரைந்த சரஸ்வதி மட்டும் கால் மேலே கால் போட்டுட்டு அப்படி உட்காந்துருப்பாங்க.